பக்கத்து தெருவாண்ட டேப் ரெக்கார்ட் கொடுத்தோம்லக்கா, அந்த அண்ணா சரி பண்ணிட்டாங்கக்கா. இங்கே போடு, எப்படி கேக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, பாட்டில் உடையிற சவுண்ட் கேக்குது. நைனா வந்துட்டாரோ? அக்கா அக்கா, மணி இன்னும் 10 ஆகல, கடை இன்னும் மூடி இருக்க மாட்டாங்க. நைனா அப்பால தான் வரும். கருவாட்டு குழம்பு நைனா. அக்கா அக்கா, நைனா வந்தோடனே ஒன்று கேட்கணும்னு சொன்னேன்ல, கேளுக்கா. அக்கா கேளுக்கா. நைனா நைனா, உன்னாண்டா ஒன்று கேட்டா என்னை தப்பா எடுத்துக்க மாட்டியே? உனக்கே தெரியும் எனக்கு மிலிட்ரினா எவ்வளோ இஷ்டம். பக்கத்து தெருவாண்ட என் வயசு பிள்ளைங்கள்லாம் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு ட்ரைனிங்க்கு போகிறாங்க. நானும் போகட்டுமா? நைனா நைனா, அக்காவை அடிக்காத நைனா, அக்கா பாவம் நைனா, அக்கா மெய்யாலுமே சூப்பரா பண்ணும். ட்ரைனிங்க்கு போற நேரத்துல உங்க அக்கா வீட்டு வேலைக்கு போக சொல்லு. டாக்ஸி கிடைக்கும். நைனா நைனா, உனக்கு எவ்வளோ துட்டு வேணாலும் நானே தரேன் நைனா. அவ படிக்கட்டும் நைனா. ஓ, துட்டு தருவியா? எவ்வளோ தருவ? நைனா நைனா, அது மல்லிகை கடைக்கு கொடுக்குற பாக்கி நைனா. கொடுத்துரு நைனா. இது நீ ஆர்மியில ட்ரைனிங்க்கு போறதா வச்சுக்கிற? யாரை ஏமாத்த பாக்குற? இந்த துட்டே பத்தாதுங்கிற. நாளைக்கு அந்த ஓட்டு விட்டோம்னா அட்வான்ஸ் வாங்கி நான் வந்து வாங்கிறேன். அங்கெல்லாம் வராது நைனா, அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. அஜிப்பா, சுந்தரி சுந்தரி, என்ன இன்னைக்கு லேட்டா? இல்லைங்கம்மா, தங்கச்சிக்கு 2 நாளா ஃபீஸ் கட்டலன்னு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. நான் அப்படி ஃபீஸ் கட்ட 2 நாள் டைம் கேட்டு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டே இரு. இந்த ஈபி காரனுக்கு வேற என்ன கேடோ தெரியல, கரண்ட்டை பிடிங்கி விட்டுட்டே இருக்கிறான். அம்மா அம்மா, அண்டா ஒன்று கேட்டா என்னை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? என் தங்கச்சிக்கு 2 நாள்ல ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேம்மா. நீங்க பார்த்து 2 மாசம் சம்பளத்தை முன்னாடியே கொடுத்தா நல்லா இருக்குங்கம்மா. அதுக்கு நீங்க பார்த்து கொடுத்தா நல்லா இருக்குங்கம்மா. சுந்தரி, உங்க அப்பனே ஒரு குடிகாரன். நீ வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 2 மாசம் அட்வான்ஸ் கேக்குற? உங்களாண்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் தாங்கம்மா கேட்டேன். நானே பார்த்துக்கிறேன்.
சரி சரி, கவனத்தை வேலையில வை. வீட்டை பெருக்கிட்டு அங்க கிச்சன்ல பாத்திரம் கிடக்குது, அதையும் போய் தேய்ச்சி வை. சரிங்கம்மா. சுந்தரி, உன்னை வேலையை முடிச்சிட்டு சொன்னாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்கம்மா, எனக்கு மிலிட்ரினா ரொம்ப இஷ்டம், அதனாலதான். மிலிட்ரினா இஷ்டம்னா நீ என்ன மிலிட்ரிக்கா சேர போற? அதுவும் உனக்கு சோறு போடுது. ஒழுங்கா போய் வேலையை பாரு. இல்ல உனக்கு மிலிட்ரினா இஷ்டம்னா இடத்த காலி பண்ணு. அம்மா இதுவும் முடிச்சிடுறேங்கம்மா. சுந்தரி, சுந்தரி, ஏய் குடிகார பேல, இங்க என்னடா வேலை உனக்கு? சுந்தரி, என்ன இது? நைனா நைனா, இங்கெல்லாம் ஏன் நைனா வந்த? அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க நைனா. நான் உன்னால நேத்தே சொன்னேன்ல, நான் முதல்ல மாட்டேன், அட்வான்ஸ் வாங்குறேன், நான் வந்து வாங்குறேன், அதான் வந்துக்கிறேன். ஏய், என்ன அப்பனும் மகளும் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி காசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு சல்லி பைசா தர முடியாது. சுந்தரி, அவங்க அப்பனை கூட்டிட்டு வெளியே போ. நைனா நைனா, உனக்கு எவ்வளவு துட்டு வேணாலும் நானே சம்பாரிச்சு தரேன் நைனா. வா நைனா, போயிடலாம். அம்மா அம்மா அம்மா. அக்கா அக்கா, அல்லாதக்கா, நான் சொன்ன மாதிரி நானும் இனிமே ஸ்கூல் போகலக்கா. அப்பெல்லாம் சொல்லாத. என்னாலதான் பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் படிக்க முடியல. நீயாவது நல்லா படிக்க. நைனா நைனா, நீ தானே நைனா எங்களை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அக்காவை வேலைக்கு போக சொல்றிய நைனா. குச்சி வர அவளை அடிக்காத நைனா. உனக்கு துட்டு நான் தரேன் நைனா. நான் தானே நைனா வேலைக்கு போல. வேணும்னா என்ன அடிச்சுக்கோ நைனா. நைனா, உனக்கு துட்டு தானே வேணும். கொஞ்ச நேரம் இங்கே அமைதியா இரு, நான் துட்டோட வரேன். இந்த நாளுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களை பிடிச்சா இந்த நாட்டையே பிடிச்ச மாதிரி. உங்களை காப்பாற்ற இனிமேல் இங்கே யாரும் வர மாட்டாங்க. உங்கள் சாப்டர் க்ளோஸ். கன். இந்த போலீஸ் எல்லாம் தீவிரவாதிகள் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. எப்படிமா உன்னால இந்த செயலை செய்ய முடிஞ்சது? இல்லை சார், எனக்கு மிலிட்ரினா ரொம்ப இஷ்டம். நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது.
அப்படியாமா? உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை எங்க டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீ கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன். பானு பானு உனக்கு பிடிக்கும்னு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். துட்டு பத்தலையா? மந்திர சுந்தரி, ஒரு ஊரே சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்ப நீ ஒரு ஆள் அவனோட உயிரை பண்ணைய வச்சு போய் அவங்களை காப்பாத்தினப்ப பெரிய பெரிய ஆபீசர்லாம் உன்னை பாராட்டினாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு சுந்தரி. என்னை மந்திர சுந்தரி. பானு இங்க வா, பானு இங்க வா. பானு நீ படிக்கணும் தான் பானு, நீ எவ்வளோ படிக்கணும் படி பானு, நான் படிக்க வைக்கிறேன். சுந்தரி நீ ஆர்மிக்கு தானே சுந்தரி போகணும், நீ போ சுந்தரி, நைனா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்.